ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு இணைந்து இவ்வளோ சதவீதம் காப்பீடு தொகை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா அறுவை சிகிச்சைக்கு ஒரு 22 லட்சம் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த திட்டத்தில் எப்படி நம்ம இணைவது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு பிரபலமான ஒரு திட்டம் அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பயனாளிகளை விட இப்போது அடிஷ்னலாக மகளிர் சுய உதவிக்குழு இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மகளிர் சுய உதவிக்குழுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் காப்பீடு தொகை பெறலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 22 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பதிவு செய்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வருமானச் சான்று இதெல்லாம் இருந்தாவே போதும். ஸோ இந்த cmchistn.com மூலம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் cmchis மையத்தில் தொடர்பு கொண்டு இதில் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த செய்தி பகிர்ந்திருக்காங்க. ஸோ நார்மல் பர்சனாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எப்படி இணைவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் மகளிர் சுய உதவி குழுவாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு எக்ஸ்ட்ராவாக 22 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் மருத்துவ அட்டை, சரிங்களா? ஸோ இதில் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் இந்த சிகிச்சை நம்ம பார்த்துக்கலாம், இந்த மருத்துவ காப்பீடை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இணையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமமோ அல்லது உங்கள் நகரத்துலேயோ விஏஓ இருப்பாங்க. ஸோ அந்த விஏஓக்கிட்ட நீங்கள் ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சைன் வாங்கிட்டு அதே மாதிரி வருமானச் சான்று, அதாவது வருமானம் அப்படிங்கிறது 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பயனாளியை இணைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ தனி மனிதர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட ஆதார் கார்டு, அதே மாதிரி அவங்களோட குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு வேணும், வருமானச் சான்று. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா போதும், கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் நார்மல் பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா 22 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்க அப்படின்னா அந்த மகளிர் சுய உதவிக்குழு மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சேம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஸோ எப்போ நம்ம இந்த கார்டு, அதாவது முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் எடுக்கிறோமோ அந்த டேட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மருத்துவ உதவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் இணையலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக இணைஞ்சிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும். ஸோ இதில் குடும்பத் தலைவர் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், ஆனா பெண்ணா, பிறந்த தேதி, தொழில் என்ன தொழில் செய்கிறீங்க, உங்களோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் ஆதார் எண், அதாவது யார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அந்த தனி செக்ஷனுக்கு போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இந்த ஃபார்ம் வாங்கிட்டு அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபோட்டோ உங்களை எடுத்துகிட்டு என்ரோல்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட நிரந்தர முகவரி, அதே மாதிரி குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீட்டு திட்ட அட்டையில் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோட பேரும் நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர் கையொப்பம் அல்லது இடது கை பெருவிரல் ரேகை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாருன்னா இது கிராம நிர்வாக அலுவலர். ஓகேங்களா? கிராம நிர்வாக அலுவலர் இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இந்த முகவரியில் தான் வசிக்கிறாங்க, ஆண்டு வருமானம் 1,20,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சான்றேப்பம் சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா அப்போவே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை லைவாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இந்த கார்டு 6 மந்த் ஆனாலும் நீங்கள் அன்னைக்கே, அதாவது உங்களை எப்போ என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஐடி நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்கள் இது எதுவும் எழுத வேணாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சுக்குவாங்க, சரிங்களா? அந்த
விரிவான காப்பீடு திட்ட அட்டை உறுப்பினராக நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த நம்பரை எழுதிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் அந்த நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க, என்ரோல்மெண்ட் நம்பர். அந்த நம்பரை நீங்கள் கொண்டு வந்து அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக வந்து கார்டை இன்ஸ்டண்ட்டாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் பர்சன், அதாவது பொதுமக்களாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது 5 லட்சம் கிடைக்கும். அது போக உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வந்து 22 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.